உலக மக்கள் தொகை தினம். நீ உன் புத்தன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆதியாகமம் 22, 16, 17, 18. பூமியில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதித்த ஆண்டவர் நாம் பலுகி பெருகவே விரும்பினார். அந்த வகையில் உலக மக்கள் தொகை தினமான இன்று பூமியை ஆளவும் பலுகி பெருகி பூமியின் எல்லைகளை நிரப்ப உதவிடும் இறைவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கடந்து போன நாட்களில் அதிக அளவில் மனித உயிர்களை வாரிக்கொண்ட கோவிட்-19 உயிர்கொல்லியின் தாக்கம் மிகப்பெரிய பாடங்களை கற்றுத்தந்துவிட்டது. உலக மக்கள் தொகை பட்டியலில் முதலிடம் பிடித்த சீனத்தில் மக்கள் தொகை குறைந்து போனது. தற்போது மீண்டும் மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டும் என சீன அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. உலக அளவில் மொத்தமாக 63.31 லட்சம் பேர் மரித்து போனதாக WHO அறிவித்துள்ளது. மேலும் இன்றளவிலும் அதன் பாதிப்பு இருந்துதான் வருகின்றது. அன்றைய நிலையில் ஆபிரகாமிடம் ஒரே மகனை பலியிட கேட்டபோது ஆபிரகாமிடம் வெளிப்பட்ட விசுவாசம் தம் மகனை இழக்க துணிந்தது. ஆனால் இன்று இவ்வளவு இழப்புகளை கண்ட பின்னும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற விசுவாசம் தோன்றாதது ஏனோ? சிந்தித்து பார்ப்போம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.